ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மணமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தூரம் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் ஜெபிக்கிற கிருபையும் அதிகாலை எழுந்து தேடுகிற தயவும் நீ தந்தபடி நானே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து அமர்ந்து உம்மை சிநேகிக்கிறபடினாலே அதிகாலையிலே தேடுகிறோம். உம்மை சிநேகிக்கிறவரை நீ சிநேகிக்கிறீர், அதிகாலையில் நீ தேடுகிறவரை நீ கண்டடைவார். என்னுடைய வார்த்தையின்படியே உம்மை பார்க்கிற, உங்களுடைய வசனத்தை கேட்கிற, நம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்களுக்கு நீ தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எங்கள் தனி ஜபத்திற்கும் எங்கள் விசுவாசத்திற்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு அரை மணி நேரமாவது தனித்திருந்து உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை, குடும்பமாக நோக்கி பார்க்கிற தயவு, தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை நீர் ஏற்படுத்தினீர், வருகை மட்டும் அதை தொடரும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நோக்கி நாம் செபிக்கிறோம். இதற்கு உற்சாகமாய் உதவி செய்து வருகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, குடும்பத்திற்காக நன்றி, பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், கணவன் மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், திருமண வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், குழந்தை பேருக்காய் ஸ்தோத்திரம், வேலைக்காய் ஸ்தோத்திரம், உயர்வுக்காய் ஸ்தோத்திரம், வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம், வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், சுகமளித்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், சாவுக்கு ஒப்பு கொடுக்காம எங்கள் தீபம் அணையாமல் காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிக நமக்கு உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே, என்னருள் நாதர் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, ஆழ்கடல் ஆகாயம்பின் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள், சூழ்ந்திடும் தென்றல் நீல் மரங்கள், தூயன தீமல தீங்கனிகள், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள், எழிலுடன் குழந்தை செல்வங்கள், துன்புறும் வேளையில் துணை கரங்கள், துதித்துடன் சொல்லுடன் ராகங்கள், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் யாவும் நிறைந்திடுதே, என்னருள் நாதர் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மோசே போல உயர்த்துகிறோம். என் குடும்பத்திற்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்களுக்காக, விசேஷமாக வேலைத்தளத்திலே காணப்படுகிற பெரிய பிரச்சனைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். சன்பிலாத்துக்கள், தொபியாக்கள், ஏரோதுகள், பார்வோன்கள், அடிமைதனங்கள், இவற்றின் மத்தியிலே நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலும் ஆண்டவரே, சரீர சுகத்திற்காக செபிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில இருக்கிற எல்லா உறுப்புகள், எலும்புகள், தசைகள், நரம்புகள், நுரையீரல்கள், சிறுநீரகங்கள், ஜீரண உறுப்புகள், இருதயம், கணையம், லிவர், எல்லாவற்றிலும் கால் பிளாடர், யூரின் பிளாடர், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமையான கரம் விளங்கட்டும். என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். யெகோவா ரஃபா,
நானே உன் பரிகாரியான கர்த்தர் எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்னவர். ஆண்டவரே, நீர் உன் தேசத்திலே மழை இல்லை என்று சொல்லியிருக்கிறபடினாலே பெற பண்ணுகிறவராகிய நீர், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர், பிரசவத்தை தடுக்க மாட்டேன் என்று சொன்னவர். ரெபெக்காளுக்கு கொடுத்தவர், அன்னாளுக்கு கொடுத்தவர், சாராளுக்கு கொடுத்தவர், இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகு பார்க்க முடியாமல் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் ஏற்ற துணையை நான் உருவாக்குவேன் என்று சொன்னவர், ஏற்ற சமயத்தில் ஏற்ற துணையை உருவாக்கித்தாங்க. மனுஷீகம் அதில் வெளிப்படாதபடிக்கு தெய்வீகம் அதில் வெளிப்பட உதவி செய்யும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வரம்பு மீறி, வயது மீறி நடக்கிற சில பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை பிசாசு கெடுக்காதபடிக்கு, திருடாதபடிக்கு காத்து கொள்ளுங்கள். பள்ளிகளில் தேர்வு, கல்லூரியில் தேர்வு, கடைசி ஆண்டு தேர்வு, நீட்டில் ரிசல்ட்டு, கவுன்சிலிங், இது எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படியே கிதியோன் பயந்திருந்தான். அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்றேன். தானியேல் வைராக்கியமாய் நின்றான், அவனை உயர்த்தினேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தினேன். யோசேப்போடு கூட ஆவியானவர் இருந்தார், அவனை உயர்த்தி அழகு பார்த்தேன். அப்படியே பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை, கேன்சர் கட்டிகள், கேன்சர் கிருமிகள், நுரையிலே காணப்படுகிற சின்ன புண் கட்டிகள், சரும வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிணியாளிகளுக்கு வைத்தியன் நீரே, பரம வைத்தியர், ஔஷதம் நீர். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே நான் குணமாகிறோம். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதனால் எங்களை ஆசீர்வதித்து தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம், Genesis chapter 17 verse 1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். எல் என்றால் காட் என்ற அர்த்தம், கடவுள் என்ற அர்த்தம். ஷடாய் என்றால் ஆல் மைட்டி என்ற அர்த்தம். அல்லது இன்னொரு வார்த்தையை சொல்ல போனால், இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க மனசில். சஃபிஷியன்ட் காட், போதுமானவராக இருக்கிறாராம். எல்லாவற்றுக்கும் அவரே போதுமானவராக இருக்கிறார். நேற்று நாம் எல் ரோயியா இல்லை, நேற்று நான் பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம்ல. சரி, இன்னைக்கு எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆம்னிபட்டன் காட். ஆம்னிபட்டன் காட், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சொல்லிக்கொண்டே இருங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், இதுதான் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம். ஆமாம், நேற்று என்ன பார்த்தோம், நம்ம மெல்கிசேதேக்கு எல் ஏலியோன் பார்த்தோம். எல் ஏலியோன் பார்த்தோம். அது அப்படின்னா காட் ஆஃப் மோஸ்ட் ஹை என்று அர்த்தம். அதில் ஆபிரகாம் பவுஞ்சுகளாக பிரிந்து போய் அவங்களை மீட்டெடுத்தார்கள். ஆபிரகாம் பற்றி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ
ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எழுதி அனுப்புங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு புரியுதான்னு நான் பார்க்கணும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 2 வார்த்தை. நான் உங்கள் கேள்வியாக வைக்கிறேன், கவனிங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படி என்றால் என்ன? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் என்ன? அப்பொழுது அவனுக்கு வயது 85 வயது உள்ளவனாக அவன் இருந்தான். இப்போ 99 வயது. 99 வயதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை கவனன்ட் ஏற்படுத்தினேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னேன் அல்லவா? அது எப்படி நீ சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா என்ன? அதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லா ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடியும் சட்டங்கள் இருக்கு, கட்டளைகள் இருக்கிறது, கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னா பாருங்க, அவன் நல்லவன் தான். ஆண்டவருடைய ரொம்ப சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன்ல ஆபிரகாம். அப்படிதானே? அப்படியா? விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவன். 99 வயதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். இங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. உத்தமனாயிரு, உண்மையாயிரு, நம்பிக்கை உள்ளவனாக இரு. அப்புறம்தான் சொல்றாரு, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற வணங்கினான். நேற்று பார்த்தோம், பவுஞ்சுகளாக இரவு நடுச்சாமத்திலே அவன் போனான். எப்பயுமே ஆபிரகாமுக்கும் சரி ஈசாக்குக்கும் சரி ஆண்டவர் தேடுவதில் சலித்தவர்கள் அல்ல. அதிகாலையிலே ஆபிரகாம் ஆண்டவரை தேடினான். பலியிட போகும் பொழுதும் கூட அது அதிகாலை தான். தொலைதூரம் 3 நாட்கள் பயணம். ஈசாக்கு பற்றி சொல்லும் பொழுது, ஏன் ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னா, அவனை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்கினார். அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக, பஞ்ச நாட்களிலே 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, அவன் அந்தி வேளையில ஆண்டவர் தியானம் பண்ணும்படியாய் அவன் போனானாம். அது உங்களுக்கு தெரியும். தியானம் பண்ணும்படியாய் ஆண்டவரத்துல போனான். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனே பாக்கியவான். இன்றைக்கு நாம அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எல் ஷடாய், சர்வ வல்லவர். அவரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் உத்தமனா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா, அதற்கு காரணம் நம்முடைய உத்தமத்தில் ஒரு குறை இருக்கிறது. அதனால் ஒரு கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் உத்தமத்தில் தவறி இருக்கிறேன், உண்மையாக இருக்க பிரியப்பட்டேன், ஆனால் உண்மையாக இருக்க முடியலை. எப்பொழுது நான் அதை திருந்தி அதிலிருந்து வெளியே வந்து உமக்குள்ளே உத்தமமாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் செபிக்கலாம். ஆண்டவர் யோபுவே அப்படிதான் வர்ணிச்சார். உத்தமன் அவன் சன்மார்க்கன். அவனை ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அதே போல நோவாவை பேழையில் காப்பாற்ற காரணமாக இருந்தது அந்த உத்தமம் தான்.
நம்மை ஆண்டவர் இம்மற்றமாய் காப்பாற்றி வருகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு அளவுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் உத்தமம் நம் உள்ளத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார். போகட்டும். சர்வ வல்லவர், ஆல்மைட்டி சஃபிஷியன்ட் காட், அவர் போதுமானவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அவரே போதுமானவர். வேறு யாரிடத்திலையும் போய் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, ரெக்கமெண்டேஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவருடைய ஆலோசனைகளை கேட்கலாம், ஐயோ அதை தான் நம்பி வாழணும்னு அவசியம் இல்லை. ஐயோ மருந்து தான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி வாழணும்னு அவசியம் இல்லை. கணவனை நம்பியோ, மனைவியை நம்பியோ, பிள்ளைகளை நம்பியோ, ஆஸ்தியை நம்பியோ நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. He is sufficient. அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஆல்மைட்டி காட் என்ன செய்தான் தெரியுமா? தலை குப்புற முகம் குப்புற விழுந்து அவரை தொழுது கொண்டான். ஆண்டோடு கூட பேசினதை அவன் பார்த்தபோது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒன்றுமே இல்லை, அவனுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல், அதையும் பிள்ளைன்னு சொல்லாதப்பான்ட்டாரு. இப்போ குழந்தையே இல்லை, 100 வயதில் தான் ஈசாக்கு பிறக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உத்தமனாக இருந்தா உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இனி உன் பேர் ஆபிரகாம் எழப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி உன் பேர் ஆபிரகாம் எனப்பட்டது. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன் ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்க வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். பரதேசி நம்ம வாழ்க்கை அதுதான் இல்லை, பரதேசி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பரதேசியாக இருக்கும் இடத்துல. பரதேசின்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? திக்கற்றவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, பைத்தியம் பிடிச்சவங்க, டிப்ரெஸ்டு பீப்புள், இவங்கள தான் பரதேசின்னு சொல்லுவாங்க. ஏழைகள், யாசிக்கிறவர்கள், இவர்களை பரதேசி என்று அழைப்பார்கள். அதனால் நீ பரதேசியாய் வாழ்ந்து இந்த கானான் தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சர்வ வல்லவர் யார்? யார் இந்த எல் ஷடாய்? செங்கடலை பிரித்தவர். வாழ்க்கையில் எத்தனை செங்கடல் நமக்கு வந்தாலும் அதை பிரிப்பு. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தவர். முடியுமா? கட்பாறையில் தண்ணீரை கொண்டு வர முடியுமா? முடியும். அவராலே முடியும். அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும். வானத்தின் மன்னா காடை கீழ்காற்றில் வருகிறது. எரிகோ மதில்கள் உடைகிறது. யோர்தான் ஒரு குவியலாய் நிற்கிறது. இதெல்லாம் ஆம்னிபொட்டன்ட் காட் செய்கிற செயல்கள். காற்று சொன்னால் கேட்கும், மழை சொன்னால் கேட்கும், வெயில் சொன்னால் கேட்கும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமும் அவளை சூழ்ந்து இருந்தது. எனவே அவர் எல்லாம் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்துடுவோம். நேராக சிங்ககபியில இருந்தார் ஆண்டவர். தானியலோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். அன்னாளின் கண்ணீரை பார்த்தார், கிடியனின் அங்கலாய்ப்பை பார்த்தார், தாவீதின் அங்கலாய்ப்பை பார்த்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிறகு அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அவளை அழைத்து கொஞ்ச நித்திரையாயிருந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார். இதுதான் எல் ஷடாய், யெஷுவா பண்ற பெரிய செயல் இது. அதே போல் பிசாசு வருகிற பொழுது பிசாசு தான் பெருசு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த பிசாசு அவரிடத்துல மண்டியிட்டது. அதை
தண்ணீரிலே பன்றிகளாக அமிழ்த்து சாகடித்தார். மூன்றாவது, இறந்தவர்கள் தான் எழுப்பவே முடியாத ஒரு நிலை. அது உலகத்தானால இன்றும் நடக்காத ஒன்று. இன்று ஒருவேளை சில ஊழியர்கள் அதை செய்ய முடியும். பல நேரங்களிலே நாமும் சாக கடந்திருக்கிறோம். நம்ம உயிரோடு எழுப்ப முடியும்னா ஒரே ஒருவரால் தான் முடியும். அது எல் ஷடாய். 3 நபர்களை கல்லறையில் ஒரு முறை, ரோடு போகுள்ள பொழுது ஒரு முறை, அதே சமயத்தில் வீட்டில் எவீருவின் மகள் லாசரு வாலிபன், இந்த 3 பேரையும் வெவ்வேறு முறையில் 24 மணி நேரம் ஒருத்தனுக்கு ஒரு பாப்பா இப்போ தான் செத்துது, 12 வயசு, செத்து 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அந்த பாப்பாவை உயிரோடு எழுப்பினார். ஒரு வாலிப பெண் 12 வயது 24 மணி நேரம், ஏன்னா மாலைக்குள்ளே அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த மாலை நேரத்திற்குள்ளாக உயிரோடு எழுப்பினார். 4 நாள் ஆச்சு யாருமே என்று சொன்னாங்க. அதையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, மரணத்தை வென்று சாவி வென்று அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், இன்னும் ஜீவிக்கிறார். இதுதான் எல் ஷடாய். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கவலைகள் எல்லாம் எதை பற்றி எனக்கு தெரியாது. சில கேரக்டர்லாம் சொல்லிகிட்டே வந்தேன். அண்ணாலாக இருக்கலாம், நீங்கள் எசேக்கியாவாக இருக்கலாம், நீங்கள் ஈசாக்காக இருக்கலாம், நீங்கள் அப்ரஹாமாக இருக்கலாம், நீங்கள் யோசேப்பாக இருக்கலாம், சில தானியலாக இருக்கலாம், சில ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாக இருக்கலாம், சில தாவீதாக இருக்கலாம், சிலர் புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாடுள்ள பெண்ணை போல் இருக்கலாம். 18 வருஷம் எலும்பு பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி போல் இருக்கலாம். சும்பின கை உடையவனா இருக்கலாம். கை வரல, இல்லை ஆக்ஷன் வரல இருக்கலாம். உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் லெப்ரசி ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம். இது யாராலும் குணப்படுத்த முடியாதான். டாக்டர்லாம் ஹோப்பே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா 50-50 சான்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சீரியஸுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களால ஊர்ஜிதமாக எதையும் சொல்ல முடியாது. காரணம், அவங்க மாட்டிப்பாங்க கவுன்சிலிங்கில். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஊர்ஜிதமாய் நிரூபணமாய் சொல்லுகிற ஒருவர் இருப்பாருன்னா அவர் பேர் எல் ஷடாய். அவர் பேர் எல் ஷடாய். நம்ம வறுமை இருக்கலாம், கடன் இருக்கலாம், ஒடுக்குதல் இருக்கலாம், நம்ம மேலே தலை மேலே ஏறி போகலாம். எனக்கு அதுதான் கேள்வி. ஆண்டவரே, நல்லோர் இருக்காங்க, தீயோர் இருக்கிறாங்க, நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுறீங்க. நீங்கள் எல் ஷடாய், சர்வ வல்லவர். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. ஏன் எங்களை ஒடுக்கிறவர்கள் கையில் ஒப்படைச்சுங்க? அது எங்கள் பாவமா, அல்லது உங்களுடைய மகிமை வெளிப்படும்படியா இப்படி நடக்குதா என்று எனக்கு தெரியலன்னு சொல்லி ஜெபிப்பது உண்டு. ஆனாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார். நம்ம ஒடுக்கணுமா, ஒடுக்கப்படணுமா, அதையும் பார்த்து கொண்டு இருக்கார். ஆனால் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த ஒடுக்குதலுக்கு பிறகு கானானில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஏதோ ஒன்று, அந்த பிளிங்க் வந்துட்டோம்னா, அந்த எட்ஜ் வந்துட்டோம்னா, அந்த சாவின் விளிம்பு வந்துட்டோம்னா, அந்த ஸ்ட்ரிங்குடைய எண்டு வந்துட்டோம்னா, அதன் பிறகு ஒரு பெரிய 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 ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த கண்ணீர் விட முடியாத அளவுக்கு, அடக்கி கொள்கிற அளவுக்கு, கண்ணீரே விட முடியாத அளவுக்கு அழுது அழுது கண்கள் வற்றி போன சூழல் வருகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அது நிலைத்து நிற்கும். ஒரு நீண்ட நாட்கள், அதாவது ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது தாமதிக்குமானால் நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல் ஷடாய், நான் உன்னை ஆசீர்வாத. பேரை மாற்றினார். பரதேசி அப்படின்ற பேரை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு மாற்றினார். லெகசி அப்படின்னு லெகசி என்னென்ன தெரியுமா? அப்பா பெரிய பணக்காரர் இருப்பார், பெரிய ஐஸ்வர்யவானாக இருப்பார், அவங்க பிள்ளைகளும் ஐஸ்வர்யவானாக தான் இருப்பாங்க. அதுதான் லெகசி. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தானாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். நம்புறவங்க சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லி, எல் ஷடாயே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல் ஷடாய், நீங்கள் போதுமானவராக இருக்கிறீர், நீ சர்வ வல்லவராக இருக்கிறீர், நீ சர்வ வியாபியாக இருக்கிறீர், நீ சர்வமாக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை நடத்த எங்களுக்கு வேண்டிய போதிய ஆதாரத்தையும் நிதி ஆதாரத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏன்னா உங்கள் கையில் தான் எல்லாம் கொட்டி கிடக்கு. இன்றைக்கி இவங்க கரன்சிஸ் எல்லாம், இவங்க பிஸ்னஸ் எல்லாம் இவங்க ஏற்படுத்தலாம், கரன்சிஸ் உண்டாக்கலாம், கோல்டு உண்டாக்கலாம். அதெல்லாம் நம்முடைய கால்களின் கீழிருந்து இலவசமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாளிலே ஒருவன் கையில் இருக்கும், அடுத்த நாளிலே அடுத்தவன் கையில் இருக்கும். அவன் இறந்த பிறகு அவன் வெறும் கையோடு தான் போவான். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் வெறும் கைகளில் கர்த்தருடைய வல்லமையான கரம் வைக்கப்பட்டு நீர் போதுமானவராக இருக்கும்படியாக நாம் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவளுக்கு நீர் போதுமானவராக இருங்க. எல்லா சகல வியாதிகளையும் நீ குணமாக்க. குழந்தை இல்லாத அந்த யூட்டரஸை பாருங்க ஆண்டவரே, அங்கே அந்த கருவை வைக்க உமால தான் முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கரு உருவேற்படும் முன்பே நீர் என்னை அறிந்திருக்க. அதனால கரு உண்டாகிறதுக்கு முன்னே யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எலும்புகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம் ஒருமையை அறிந்திருக்கிறார், நம் கடனை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இவ்வளோதான் இருக்கு ஆண்டவரே, நாளைக்கு ஒன்றுமே இல்லை என்பதெல்லாம் தெரியும். பிள்ளைகளை குறித்து உங்கள் பாரம், உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, வீட்டை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நீ சர்வ உள்ளவராக இருந்து, உன்னதமானவராக இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் எல்ஷடாய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.